பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சிலர் வேதத்தில் இருக்கிற அடிப்படை விஷயங்களை பற்றி வீடியோ செய்யும்படி என்னிடத்தில் கேட்டார்கள். ஆகையால் வேதத்தை பற்றி சில காரியங்களை ஒரு சில வீடியோக்கள் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு வேதத்தினுடைய தனித்தன்மையை குறித்து பார்க்கலாம். யூனிக்னஸ் ஆஃப் பைபிள். யூனிக்னஸ் என்று சொன்னால் there is no book like this, no book can compare with this. இதை போல் ஒன்று இல்லை, இதற்கு நிகரானது ஒன்று இல்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக புத்தகங்கள் இருக்கிறது, அநேக மத புத்தகங்களும் இருக்கிறது. அதிலே நம்முடைய வேதமும் ஒன்றா என்று சொல்லி நாம் யோசித்தோம் என்றால் இல்லவே இல்லை. நம்முடைய வேதம் தனித்தன்மை உடையதாய் இருக்கிறது. எப்படி தனித்தன்மையாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது யூனிக்னஸ் இன்ஃபார்மேஷன், உருவாக்கத்தில் தனித்துவம் வாய்ந்தது. எப்படி என்று சொன்னால், இந்த வேதத்தை 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். 40 பேரும் ஒரே இடத்திலிருந்து எழுதினார்களா என்றால் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட இது 1600 வருஷங்கள் எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 1500 கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டு வரையிலும் இது எழுதப்பட்டது. 3 கண்டங்களில் எழுதப்பட்டது, ஏசியா, யூரோப் அண்ட் ஆப்பிரிக்கா. இந்த 3 கண்டங்களில் வெவ்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 பாஷைகளில் எழுதப்பட்டது, ஹீப்ரு, அராமிக், கிரீக் என்ற 3 பாஷைகளில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் செல்வந்தர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஏழைகளும் எழுதியிருக்கிறார்கள், வாலிபர்களும் எழுதியிருக்கிறார்கள், முதியோர்களும் எழுதியிருக்கிறார்கள், தலைவர்களும் எழுதியிருக்கிறார்கள், சேவகர்களும் எழுதியிருக்கிறார்கள். இதை எழுதியவர்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மேய்ப்பர்கள், ராஜாக்கள், மீன் பிடிக்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், மருத்துவர்கள், வரி வசூலிப்பவர்கள், தத்துவ ஞானிகள், இன்னும் மற்ற பலர் இதை எழுதியிருக்கிறார்கள். ஒரே இடத்திலிருந்து எழுதினார்களா என்று சொன்னால் இல்லை, வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருந்து இது எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே இருந்து எழுதியிருக்கிறார்கள், சிறைசாலையில் இருந்து எழுதியிருக்கிறார்கள், அரண்மனைகளில் இருந்து எழுதியிருக்கிறார்கள், தீவுகளில் இருந்து எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் இருந்து வெவ்வேறு சூழ்நிலையில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு கண்டங்களில், வெவ்வேறு மக்களால், வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம். ஆனாலும் இது ஒரே விஷயத்தை தான் போதிக்கிறது. அதுதான் இதனுடைய தனித்தன்மை. இத்தனை பேர் எழுதிய ஒரே புத்தகமும் இதுதான், இத்தனை ஆண்டுகளாக எழுதிய ஒரே புத்தகமும் இதுதான். இன்னும் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை பேர்கள் எழுதியும் முரண்படாமல் ஒரே விஷயத்தை சொல்லுகிற ஒரே வேதம் நம்முடைய வேதம் தான். நீங்கள் இதில் இருக்கிற ஒற்றுமையையும் இதில் இருக்கிற தொடர்ச்சியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே விஷயத்தை, ஒரே நபரை பற்றி, நம்முடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிற புத்தகமாய் இருக்கிறது. இதை நாம் 66 புத்தகங்கள் கொண்ட வேதம் என்று சொன்னாலும் இதிலே இருக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுகிறது. இரண்டாவதாக யூனிக்னஸ் இன் சர்க்குலேஷன், பயன்பாட்டில் தனித்துவம் வாய்ந்தது. எப்படி என்று சொன்னால், உலகத்திலேயே முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் நம்முடைய வேதம் மாத்திரம்தான். அது மாத்திரமல்லாமல் 2017 வருஷம் வரை 600 கோடி வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. 600 crore Bibles were printed. அதிகமாய் விற்பனை செய்யப்பட்டிருக்கிற ஒரே புத்தகம் நம்முடைய வேதாகம் தான். ஆகையால் இதிலும் இது தனித்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. மூன்றாவதாய் யூனிக்னஸ் இன் டிரான்ஸ்லேஷன், மொழியாக்கத்தில் தனித்துவம் வாய்ந்தது. எப்படி என்று சொன்னால், உலகத்திலே முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் வேதாகமம் தான். முழு வேதாகமங்கள் இதுவரையிலும் 698 பாஷைகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு 1548 பாஷைகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பைபிளுடைய சில பாகங்கள் மாத்திரம், சங்கீதம் அல்லது லூக்கா, மத்தேயு, மார்க் என்ற சில பாகங்கள் மாத்திரம் 1138 பாஷைகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலே 7000 பாஷைகள் இருக்கிறது. அதிலே அட்லீஸ்ட் வேதாகமத்தின் ஒரு பகுதி ஆகிலும் 3312
பாஷைகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய வேதம் மொழியாக்கத்தில் சிறந்ததாக, தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.